Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம நோபல் இன்டிஜர் 2 அப்படிங்கிற செகண்ட் வெர்ஷன் ஆஃப் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். அதாவது போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நோபல் இன்டிஜர் 1ங்கிறது நம்ம பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்குது. அட் த சேம் டைம் நோபல் இன்டிஜர் 2 அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் என்னதான் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வீடியோல கிவன் எலமெண்ட்ஸ் டிஸ்டிங்டா இருந்தது. கரெக்டா? ஸோ டிஸ்டிங்டா இருந்தனால நம்ம என்ன பண்ணோம், இந்த நோபல் இன்டிஜர் 1ல கண்டிப்பா இந்த எலமெண்ட்டை விட முதல்ல ஷார்ட் பண்ணி டிசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்ணிட்டு இந்த எலமெண்ட்டை விட கிரேட்டர் எலமெண்ட் என்னன்னு கேட்டா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ தான் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். ஸோ எலமெண்ட் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா நோபல் இன்டிஜர் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கவுண்ட் பண்றதுக்கு இல்ல இன்டிஜர் இருக்கா இல்லையான்னு நோபல் இன்டிஜர் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்குலாம் ஈஸியா இருந்தது. இது ஒரு ஈஸி கோட். ஓகே, பட் ஆனா இந்த கேஸ்ல நோபல் இன்டிஜர் 2ல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன உங்களுக்கு முக்கியமான கீ பாயிண்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எலமெண்ட் கம்பல்சரி டிஸ்டிங்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் எலமெண்ட் டூப்ளிகேட்டாவும் இருக்கலாம். ஸோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டூப்ளிகேட் எலமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்குனாலே அதனால என்ன, அதுல ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா, மைண்டூட்டா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க பாருங்க, இப்போ நோபல் இன்டிஜர் 2 எடுத்துப்போம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எலமெண்ட் கம்பல்சரி பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஒருவேளை இன்டர்வியூவர் உங்களோட கொஸ்டின்ல நோபல் இன்டிஜர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாம நோபல் இன்டிஜரை கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, சரி நோபல் இன்டிஜர் இருக்கா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணுவோம். இப்போ இப்படி என்கிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 3 3 3 இதுதான் அரே. ஸோ அவங்க அரே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த அரேல நோபல் இன்டிஜர் இருக்கா இல்லையான்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேஸ்ல இண்டெக்ஸ் வேல்யூஸ் எழுதுவோம் 0 1 2 3ன்னு. எங்க வேல்யூவும் எலமெண்ட்டும் இண்டெக்ஸும் ஈக்குவலா இருக்கோ அங்கேயே நம்ம என்ன சொல்லிடுவோம், நோபல் இன்டிஜர் பிரசன்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். பட் இந்த கேஸ்க்கு இங்க பாருங்க, உங்களுக்கு 3யை விட கிரேட்டர் எலமெண்ட் எதா இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் பண்ணுவோம். ஸோ ஷார்ட் பண்ணாலும் நமக்கு எலமெண்ட் இதே ஆர்டர் தான் இருக்க போகுது. 3யை விட கிரேட்டர் எலமெண்ட் ஏதாவது இருக்கா, எதுவும் இல்லை. 3யை விட கிரேட்டர் எலமெண்ட்னு பாத்தீங்கன்னா 3, அதோட கிரேட்டர் எலமெண்ட் அதோட கவுண்ட்னு பாத்தீங்கன்னா 0 தான். அதே மாதிரி 3யை விட கிரேட்டர் எலமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0 தான். 3யை விட கிரேட்டர் எலமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0 தான். 3யை விட கிரேட்டர் எலமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0 தான். ஸோ இதுதான் கேஸ். பட் ஆனா நம்ம ப்ரீவியஸ் கோட் படி இது என்னத்தை ரிட்டர்ன் பண்ணும், ஸோ நமக்கு ரிட்டர்ன் 1, அதாவது நோபல் இன்டிஜர் இருக்குன்னு சொல்லிடும். பட் ஆனா ஆக்சுவலா இந்த கேஸ்ல நோபல் இன்டிஜர் இருக்கான்னு கேட்டா இல்ல. நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், -1, அதாவது நோபல் இன்டிஜர் இல்லைங்கிறது தான் ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப புரியுதா உங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளமுக்கும் இந்த ப்ராப்ளமுக்கும் இருக்கிற அந்த எட்ஜ் கேஸ் என்னங்கிறத? சரி, ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுவே இன்னொரு வேல்யூஸ் இருக்கு. இப்போ நான் நோபல் இன்டிஜரை கவுண்ட் பண்ண போறேன். ஸோ கவுண்ட் பண்ண போறேங்கும் போது இங்க பாருங்க, நான் 3 3 நெக்ஸ்ட் இப்போ நான் டைரக்டாவே அரேவை ஷார்ட்டிங் ஆர்டர்ல எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? 3 3 நெக்ஸ்ட் 2 2 2 2 1 இப்படி என்கிட்ட ஒரு அரே இருக்கு. ஓகேங்களா? இப்படி என்கிட்ட ஒரு அரே இருக்கு. இப்போ இந்த அரேல நம்ம இண்டெக்ஸ் வைஸ் எழுதணும்னா 0 1 2 3 4 5 and 6. சரி, ஓகேங்களா? நார்மலா நம்ம என்னென்ன எடுப்போம், எலமெண்ட்டும் அதோட கிரேட்டர் கவுண்ட்டும் தான் எடுத்து எழுதுவோம். கரெக்டா? அப்ப அதே மாதிரி நான் இங்க எழுதிக்கிறேன், எலமெண்ட் தென் கிரேட்டர் கவுண்ட். எலமெண்ட்டும் கிரேட்டர் கவுண்ட்டையும் நம்ம எடுத்து ஒவ்வொன்றா எழுத போறோம். சரி, ஓகே. இந்த கேஸ்ல இப்ப நான் கவுண்ட் பண்ண போறேன்னா எவ்வளவு கவுண்ட் இருக்க போகுது அப்படின்னு பாருங்க. 3யை விட கிரேட்டர் எலமெண்ட் இருக்காது, இந்த 3யை விட கிரேட்டர் எலமெண்ட் இருக்காது. 2வை விட 2 எலமெண்ட் இருக்கு. என்ன, இந்த 3 இந்த 3. அப்ப 2 எலமெண்ட் இருக்கு 2வை விட. அப்போ இங்க ஒரு நோபல் இன்டிஜர்லாம் என்னென்னு எடுத்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இது ஒரு நோபல் இன்டிஜர், இது ஒரு நோபல் இன்டிஜர். ஏன்னா இந்த 2வை விடவும் கிரேட்டர் தானா 2 3 இருக்கு. ஸோ இந்த 2வை விடவும் கிரேட்டர் தானா 2 3 இருக்கு. இந்த 2வை விடவும் கிரேட்டர் தானா 2 3 இருக்கு. அப்ப நோபல் இன்டிஜரோட கவுண்ட்னு பாத்தீங்கன்னா 4. பட் ஆனா இது நம்ம ப்ரீவியஸ் வேல்யூ படி, ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் படி பார்த்தோம்னா எதெல்லாம் எலமெண்ட்க்கு ஈக்குவலா இருக்கோ அது மட்டும்தான் நோபல் இன்டிஜர் அப்படிங்கறது சொல்லுது. அப்படி சொல்லும்போது எதுக்கு மட்டும்தான் வேல்யூ வரும், ஸோ இந்த கேஸுக்கு மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணும். ஆக்சுவலா 2, ஏன்னா எலமெண்ட்டும் இண்டெக்ஸும் ஈக்குவலா இருக்கு. மீதி இந்த கேஸ் எதையுமே அது எடுத்துக்காது. பட் ஆக்சுவலா இதுவும் என்னது, நோபல் இன்டிஜர் தான். இதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஆனா நம்ம இதை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறோம். மேபி இந்த இடத்துல எனக்கு எலமெண்ட் ஒருவேளை இந்த இடத்துல இல்லாம எங்கேயாவது இந்த இடத்துல என்னுடைய கண்டிஷன் மேட்ச் ஆச்சுனாலும் ப்ரீவியஸ் கோட் படி இதனோடது எடுத்துக்காது. அப்ப நான் என்ன பண்ணணும், அந்த கோட் இதுக்கு ஒர்க் ஆகாது. இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் முதல்ல எலமெண்ட் எடுத்துக்கிறேன். எலமெண்ட் 3 ஓகே.
எலமெண்ட் 3. நான் என்ன பண்ண போறேன், இந்த கவுண்ட் இருக்கு இல்லையா, கிரேட்டர் கவுண்ட் நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், டைரக்டா இண்டெக்ஸ் எழுதுனேன் இல்லையா, இப்ப நான் டைரக்டா இண்டெக்ஸ் எழுத போறது இல்ல. எப்ப நான் இண்டெக்ஸ் எழுத போறேன்னா, டைரக்டா இண்டெக்ஸ் எழுதாம நான் கிரேட்டர் கவுண்ட்னு ஒரு வேரியபிளே வச்சுக்க போறேன். ஸோ கிரேட்டர் கவுண்ட். ஸோ கிரேட்டர் கவுண்ட் இனிஷியலா 0 தானே, ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்குலாம் 0 தானே. நான் முதல்ல என்ன செக் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் அதோட ஃபர்ஸ்ட் கிரேட்டர் கவுண்ட் என்னது 0. ஓகே, அந்த எலிமெண்ட் 0, அதை அப்படியே போட்டுக்க போறேன். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் வரேன், இங்க ஆக்சஸ் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் முடிஞ்சிருச்சு, இது ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இங்க வரும்போது நான் என்ன செக் பண்றேன், இங்க இருக்கிற எலிமெண்ட்டும் என்னுடைய ப்ரீவியஸ் எலிமெண்ட்டும் ஈக்குவலான்னு நான் செக் பண்ண போறேன். ஓகேவா, ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் தான், இங்க இருக்கிற எலிமெண்ட்டும் என்னுடைய ப்ரீவியஸ் எலிமெண்ட்டும் ஈக்குவலா. ஆமா, ஈக்குவல். அப்ப ஈக்குவல்னா கிரேட்டர் கவுண்ட் சேஞ்ச் ஆகாது. இதுக்கு முன்னாடி என்ன கிரேட்டர் கவுண்டரா இருந்ததோ அதே கவுண்ட் தான் இந்த எலிமெண்ட்டுக்கு இருக்க போகுது, ஏன்னா இந்த ரெண்டும் சேம் எலிமெண்ட் இல்லையா. அப்ப இதுக்கு தனி எலிமெண்ட், அதுக்கு தனி எலிமெண்ட்னு இல்ல, எலிமெண்ட் ஈக்குவலா இருக்குன்னா என்ன பண்ணலாம், அந்த எலிமெண்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி உன்னோட ப்ரீவியஸ் கிரேட்டர் கவுண்ட் என்னவோ அதுதான் உன்னோட கவுண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டாச்சா? ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், அடுத்த வேல்யூ வர போறேன். இப்போ அடுத்த வேல்யூ வந்தனா என்னுடைய அடுத்த எலிமெண்ட் 2. ஓகே, 2, இந்த 2வும் என்னுடைய ப்ரீவியஸ் எலிமெண்ட் ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா இல்ல. அப்ப ஈக்குவலா இல்லனா உன்னோட கிரேட்டர் கவுண்ட் எப்படி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா உன்னோட இண்டெக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும், அது எனக்கு தெரியும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி எத்தனை எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாம், 2 எலிமெண்ட் இருக்கு, அது எதை வச்சு சொல்லலாம், இந்த இண்டெக்ஸை வச்சு சொல்லிடலாம். அப்ப இந்த கிரேட்டர் கவுண்ட்டுக்கு இண்டெக்ஸ் வேல்யூஸை அப்டேட் பண்ணிருங்க. இந்த கிரேட்டர் கவுண்ட்டுக்கு இண்டெக்ஸ் வேல்யூஸை அப்டேட் பண்ணிருங்க. அப்ப 0ல இருந்து இப்ப கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூஸ் என்னது 2ன்னு அப்டேட் பண்ணியாச்சு. அதை தூக்கி இங்க கிரேட்டர் கவுண்ட்டுக்கு செக் பண்ணிட்டோம்னா இது ஒண்ணு. அப்ப இதுவும் ஒரு நோபல் இன்டிஜர். இப்ப அடுத்த வேல்யூ வருவோம், அடுத்த வேல்யூ என்னது 2. அப்போ இந்த 2ங்கிறது உங்களோட ப்ரீவியஸ் வேல்யூ கூட ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. ஈக்குவலா இருந்ததுன்னா இண்டெக்ஸ் வேல்யூ உங்களோட கவுண்ட் கிடையாது, எது உங்களோட கவுண்ட். இங்க பாருங்க, நான் இவ்வளவு டீடைலா சொல்றேன்னா நீங்க கண்டிப்பா நோபல் இன்டிஜர் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும், ஏன் நான் இண்டெக்ஸ் கூட ஈக்குவல் பண்றேன்னு. ஓகேங்களா, நீங்க டைரக்டா நோபல் இன்டிஜர் 2 தான் சால்வ் பண்ணுவேன், அந்த வீடியோ தான் பார்ப்பேன்னு பாத்தீங்கன்னா ஓகே, நோபல் இன்டிஜர் 1 பத்தி ஒரு அவேர்னஸ் இருந்தா ஓகே. அவேர்னஸ் இல்லாம என்ன ஒரு எடுக்கிறாரு ஒண்ணுமே புரியலன்னு தயவு செஞ்சு என்ன எதுவும் சொல்லாதீங்க. ஓகேங்களா, ஓகே. நோபல் இன்டிஜர் 1 பார்த்துட்டு 2வையும் பாருங்க, அப்புறமும் புரியலன்னா நீங்க என்ன சொல்லுங்க, நான் என்னுடைய வீடியோவோட எக்ஸ்பிளனேஷன் மெத்தடை நான் மாத்திக்கிறேன். ஓகேவா, ஓகே. இப்போ இங்க இந்த 2 இந்த ப்ரீவியஸ் எலிமெண்ட் கூட செக் பண்ணும்போது ப்ரீவியஸ் எலிமெண்ட்டும் கரண்ட் எலிமெண்ட்டும் ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப ஈக்குவலா இருக்குன்னா கண்டிப்பா இந்த கிரேட்டர் கவுண்ட் இதுக்கு தனியாலாம் மாற போறது இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான், இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது 2, அப்ப அதே 2 தான் இங்கேயும் வரும். திரும்ப இங்க ஒரு 2, இந்த எலிமெண்ட் ப்ரீவியஸ் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலா தானே இருக்கு. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப கிரேட்டர் கவுண்ட்டும் சேஞ்ச் ஆகாது, சேம் தான். அப்ப அதே மாதிரி இப்ப கரண்ட் எலிமெண்ட் 2, ஏன்னா நம்ம ஒவ்வொன்னா போறோம், இந்த 2 போயாச்சு, இந்த 2, இப்ப இந்த 2, இந்த 2வும் ப்ரீவியஸ் 2க்கு ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப ப்ரீவியஸ் எலிமெண்ட் கரண்ட் எலிமெண்ட் ஈக்குவலா இருந்தா கிரேட்டர் கவுண்ட் சேஞ்ச் ஆகாது, நம்ம 2னே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், 1 எலிமெண்ட் 1, இந்த 1ங்கிறது ப்ரீவியஸ் எலிமெண்டோட ஈக்குவலா இல்ல, ரெண்டும் வேற வேற எலிமெண்ட். அப்ப என்னுடைய கிரேட்டர் கவுண்ட் என்ன ஆகும், கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ 6. இந்த 1 விட கிரேட்டர் எலிமெண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன், 1 2 3 4 5 6, அப்ப 6 இருக்கு. அப்ப அதனாலதான் நான் என்ன இண்டெக்ஸ்க்கு அப்டேட் பண்ணிடுறேன். அப்போ 1 விட கிரேட்டர் கவுண்ட் எவ்வளவு, 6. அப்ப இங்க நீங்க வந்து சப்போஸ் இன்டர்வியூவர் வந்து நோபல் இன்டிஜர் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு பதிலா கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எவ்வளவு கவுண்ட் பண்ணலாம். சோ நம்ம இந்த 2வும் ஒரு நோபல் இன்டிஜர், நெக்ஸ்ட் வர்ற 2வும் நோபல் இன்டிஜர் தான். உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது, சரி ஓகே. சப்போஸ் உங்களுக்கு நோபல் இன்டிஜர் இருக்கா இல்லையான்னு மட்டும்தானே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0வா இருந்தா என்னது, கம்பல்சரி அது நோபல் இன்டிஜரா தான் இருக்க போகுது. கரெக்டா, நம்ம வேற நெக்ஸ்ட் ஒவ்வொன்னா போய் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட அரே வந்து ரொம்ப பெரிய சைஸா இருக்கு, இங்க பாருங்க, அரே வந்து ரொம்ப பெருசா இருக்கு. எப்படியா இருந்தாலும் நமக்கு அந்த எலிமெண்ட் கிரேட்டர் கவுண்ட், ஸோ கண்டிஷன் ஒர்க் ஆயிடும். ஸோ நான் ரன் பண்றேன். முதல்ல இந்த 2 டெஸ்ட் கேஸ்க்கு நம்ம கோட் எழுதுவோம். ஓகேவா, சரி. அரே கொடுத்துட்டாங்க, முதல்ல என்ன பண்ணணும், அரேவை ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் வந்து முதல்ல அரேஸ் டாட் ஷார்ட் ஆஃப் ஏ, அரேவை ஷார்ட் பண்ணியாச்சு. தென் ரிவர்ஸ் பண்ணாதான் நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல எடுத்துக்க முடியும். ஸோ ரிவர்ஸ் பண்றதுக்காக நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸை 0ன்னு வச்சிருக்கேன், எண்டிங் இண்டெக்ஸை a டாட் லென்த் -1. ஓகே, while ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் லெஸ் தென் எண்டிங் இண்டெக்ஸ் வரைக்கும் கண்டிஷன் போகணும். ஸோ இன் டெம்பரவரி ஈக்குவல் டு a of start index, a of start index equal to a of end index, array of end index equal to temporary,
then start index plus plus end index minus minus அவ்வளவுதான். இப்போ அரேவை ஷார்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டைரக்டா கண்டிஷன் என்ன கண்டிஷன்? முதல்ல int கிரேட்டர் கவுண்ட் வந்து இனிஷியலா ஜீரோவா இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபார் int I equal to நான் ஜீரோல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கே நான் போகல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டே போகாம நான் என்ன பண்ண போறேன்? ஒரே ஒரு எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஜீரோத் எலிமெண்ட் ஜீரோ இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்போ I equal to 1 I less than nங்கிறது a டாட் லென்த் வரைக்கும் a டாட் லென்த் I plus plus. ஓகே, இப்போ நான் என்ன செக் பண்ணணும்? இப்போ நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஜீரோத் இண்டெக்ஸ் எலிமெண்ட்டுக்கே போலியா இங்க இருக்கனா? இப்போ இந்த கேஸ்ல நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். கரெக்ட்டுங்களா? இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப இந்த 3 என்னுடைய ப்ரீவியஸ் எலிமெண்ட்டுக்கு முதல்ல ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலா இருக்குன்னா சேம் கிரேட்டர் கவுண்ட்டும் சேம் தான். ஓகேவா? அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. முதல்ல இது ஈக்குவல் இல்லையா அப்படிங்கறத நான் பார்க்கணும். கரெக்டா? ஈக்குவல் இல்லையா அப்படிங்கறத நான் பார்க்கணும். சரி, அதுக்கே எதுக்கு நம்ம இங்க இருந்து போகணும்? இங்க இருந்தே வச்சுக்கலாமேனா, அப்ப இந்த இதுக்கு ப்ரீவியஸ் எலிமெண்ட் கிடையாது. கரெக்டா? அதனாலதான் நான் இங்க இருந்து வரேன். இங்க இருந்துன்னா ப்ரீவியஸ் எலிமெண்ட் இருக்கு. ஓகே, அப்ப நம்ம என்ன செக் பண்ணலாம்? இஃப் முதல்ல என்னுடைய a of I minus 1 equal to a of I இந்த ரெண்டும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? என்னுடைய கிரேட்டர் கவுண்ட்ல எந்த சேஞ்சஸும் நடக்காது. சேம் அது என்னுடைய கிரேட்டர் கவுண்ட் அப்படியே தான் இருக்கும். அப்ப இங்கேயும் என்னுடைய கிரேட்டர் கவுண்ட் மாறவே மாறாது. பழசு நீங்க என்ன அப்டேட் பண்ணிருக்கோமோ அப்படியே தான் இருக்கும். எப்ப மட்டும் அப்டேட் ஆகும்? இந்த எலமெண்ட்டும் கரண்ட் எலமெண்ட்டும் ப்ரீவியஸ் எலமெண்ட்டும் ஈக்குவலா இல்லாதப்ப மட்டும்தான் உங்களோட கிரேட்டர் கவுண்ட் என்ன ஆகும்? ஐன்னு அப்டேட் ஆகும். ஓகேவா? ஈக்குவலா இருந்ததுன்னா அப்டேட் ஆகாது. ஈக்குவலா இல்லைன்னா அப்டேட் ஆகும். அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப நம்ம என்ன செக் பண்ணணும்? இஃப் உங்களோட எலமெண்ட்டும் இந்த கிரேட்டர் கவுண்ட்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் 1. அவ்வளவுதான், சிம்பிள். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கிரேட்டர் எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு மட்டும் தானே செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சு இந்த கிரேட்டர் கவுண்ட்டை வந்து நீங்க எப்ப மட்டும் அப்டேட் பண்ணணும்? கரண்ட் வேல்யூவும் ப்ரீவியஸ் வேல்யூவும் ஈக்குவலா இல்லாதப்ப, சேம் நம்பரா இல்லாதப்ப மட்டும்தான் இந்த கிரேட்டர் கவுண்ட்டை அப்டேட் பண்ணணும். மற்றபடி அந்த கிரேட்டர் கவுண்ட்ங்கிறது பழைய கிரேட்டர் கவுண்டே தான். ஸோ இந்த கோட் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். ஃபைனலா இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நமக்கு நோபல் இன்டிஜரே கிடையாது. ஸோ ரிட்டர்ன் -1. இதுல இன்னொரு டெஸ்ட் கேஸ் இருக்கு. சப்போஸ் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூவும் ஜீரோவா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த டெஸ்ட் கேஸை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். கரெக்டா? ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூவும் ஜீரோவா இருக்கு அப்படின்னா என்னது? இதை விட கிரேட்டர் எலிமெண்ட் ஜீரோ தான். அப்ப நம்ம என்ன செக் பண்ணணும்? அந்த முதல்ல அந்த ஒரே ஒரு வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அந்த வேல்யூ இப்போ அரேவோட சைஸ் இருக்கு இல்லையா? a of 0 இங்க நம்ம செக் பண்ணிடலாம். இஃப் a of 0 இந்த வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்? ரிட்டர்ன் 1ங்கிறதே பண்ணுவேன். கரெக்டா? அந்த வேல்யூஸ் வந்து ஒருவேளை அந்த வேல்யூ வந்து ஜீரோவா இல்லாம வேற வேல்யூவா இருந்தா கண்டிப்பா அங்க ரிட்டர்ன் 1 வராது, ரிட்டர்ன் -1 தான் வரும். ஃபார் லூப்லயும் வந்து அந்த அரேவோட சைஸ் 1 விட கிரேட்டர் தானே. நான் எடுத்தது 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அரேவோட லென்த் 1 லெஸ் தென் 1 போதே ஃபார் லூப்புக்குள்ளே போகாது. ஏன்னா ஒரே ஒரு அரே இருந்ததுன்னா. இப்போ இதை ரன் பண்ணா எல்லா அவுட்புட்டும் வரணும் ஆஸ் பர் அவர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ செக் பண்ணிடலாம். ஓகே, சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு? கரெக்ட், எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு வேலை டவுட்டா இருக்கு, இல்ல பழைய கோடே ஒர்க் ஆகும், ஸோ இது ஜஸ்ட் ரிட்டர்ன் 1, அதாவது கவுண்ட் எல்லாம் பண்ண சொல்லல, ஜஸ்ட் இதுதானே கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதே கோடு நான் உங்களுக்கு லிங்க் எல்லாம் இருக்கு இன்டர்வியூ பிட்ல. நீங்க வந்து நம்மளோட பழைய கோடவே இங்கேயும் நீங்க வந்து சப்மிட் பண்ணி பாருங்க. நோபல் இன்டிஜர் 1ல நம்ம என்ன சால்வ் பண்ணோங்கிறதுவே இங்கேயும் நீங்க போட்டு பாருங்க. ஸோ நீங்களே வந்து ஒரு டீப் டைவ் பண்ணி இந்த கோட் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஜெட்டோ மாஸ்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.